கும்பராசி குருபெயர்ச்சியினால் யோகம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குருபெயர்ச்சி இப்போ வருது இல்லையா, அந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு முக்கியமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு பணத்தை தான் அது கொடுக்கும். ஆனால் காசு பணம் கொடுக்கக்கூடியது கையில் நிற்காது, அது வேற விஷயம். ஆனால் கண்டிப்பாக காசு பணத்தை கொடுக்கும். அப்போ பணப்பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கும். நிறைய பேர் பணப்பிரச்சனையில் தான் இருப்போம். பணம் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயத்தை தீர்மானிக்குது. அப்போது பணம் இல்லை அப்படின்னாலே நம்மளால் சில விஷயங்களை சரி பண்ணி போக முடியாது. ஆக பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த முக்கியமான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ பொருளாதாரத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. செல்வம் செல்வாக்கியத்தை கொடுக்க போகுது. வருமானமே வராதவங்களுக்கு வருமானத்தை வர வைக்கும். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும், தொழில் ஓடாதவங்களுக்கு தொழிலை ஓட வைக்கும். அப்போ பொருளாதாரத்திலிருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கக்கூடிய பணத்தை பத்திரமா வைக்கிறது, காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை. அவர் பணத்தை கொடுக்கதான் செய்வார். அதை காப்பாற்றாம நாம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் குரு பகவானை நாம குறை சொல்ல முடியாது. இந்த லாட்ரி ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டோ இந்த லைனில் மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா காசு பணம் அப்புறம் கையை விட்டு போயிடும். அதே மாதிரி நகை நட்டை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நகை நட்டு மட்டும் ஒரு சிலருக்கு சேதாரமாயிரும். சேதாரமாயிரும்னா ஒன்று தொலைஞ்சு போயிடும், இல்லைன்னா காணா போயிடும், இல்லைன்னா அருந்து போயிடும். இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பணம் கூட ஏதாவது ஒரு வகையில் இழப்பீடுகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். அதனால என்ன பண்ணும், அந்த கிடைக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி கிடைக்கிற பணம் ஒரு சிலருக்கு கடனுக்காக செலவிடப்படும். அப்போ கடனுக்காக செலவிடப்படும்னா கடன்கள் இருந்தால் அடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணுனா கடன் காட்சிகள் கண்டிப்பாக ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் உருவாகிருக்கும். அது உருவான விதம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது சுபகாரியங்களுக்காக கடன்கள் வாங்கியிருந்திருப்பீங்க, சொத்துக்கள் அடமானம் வச்சுருந்துருப்பீங்க. ஏதோ ஒன்று சுபகாரியத்துக்காக கடன் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்கனவே நடந்திருக்கும். இனிமேலும் கூட ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். சுபகாரியத்தினால சுப கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எப்படி கடன்கள் ஏற்பட்டாலும் காசு கிடைக்கும். கடன் அடைக்க பாருங்க, கண்டிப்பாக நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும்.